எப்படி சந்தோஷத்தோடு. ஆமென். சரி, இந்த கலாத்திய சபையிலே ஒரு பிரச்சனை இருந்தது. அப்போ அவர்கள் மேல கோபத்தோடு எழுதுகிற நிருபம் இது. எப்படி கோபத்தோடு எழுதுகிற நிருபம். ஆனா அந்த கோபத்தை முதல்ல காட்ட மாட்டார். என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் எப்பவும் போடுகிற எல்லா காரியத்தையும் தான் சொல்லி துவங்குகிறார். 3வது வசனம் வாசியுங்கள். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சபை தவறு செய்தாலும் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு கிருபையும் சமாதானம். எப்படி இந்த சபையை கடிந்து கொள்கிறார்னா, 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. முதல் லைன்லயே இருக்கும். புத்தி இல்லாத கலாத்தியரை பாருங்க, எவ்வளவு கோபம்னு பாருங்க. ஆமென். புத்தி இல்லாத கலாத்தியரை. உங்களுக்கு ஒரு ஆளை திட்டணும்னா நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டு முதல்ல திட்டதான் செய்வோம், அப்படிதானே? இல்ல முதல்ல கொஞ்ச நேரம் அன்பா பேசிட்டு கடைசியில திட்டுவீங்களா? இல்ல, முதல்ல போன உடனே என்ன செய்வோம்? திட்டுவோம், அப்படிதானே? ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒருவரிடத்துல குறைவு உண்டு என்று சொல்ல வேண்டுமென்றால் முதல்ல அவர்களை அன்பாய் விசாரிக்கணும். என்ன செய்யணும்? என்ன தவறும் அவங்க செஞ்சிருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமும் உண்டு பண்ணிருக்கட்டும், போயிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரித்து, போகும்போது பண்டம் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வரும். ஆமென். அப்படித்தானே அவர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக 1வது அதிகாரத்துல. 3வது அதிகாரத்துல புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லுகிறார். ஆமென். ஏன் அப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 6வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் 1வது அதிகாரத்தின் 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இங்க இருக்கிற பிரச்சனை வேற ஒன்றுமில்லை. ஆதி சபை இது கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பதாக ஆமென் உருவாக்கப்பட்ட சபை. எபேசு சபையை போல, கொரிந்திய சபையை போல, ரோம சபையை போல உருவாக்கப்பட்ட சபை. ஆனாலும் எல்லாரும் இங்க சற்று கவனிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வசதியா இருக்க கூடாது. நான் என்ன சொன்னேன் கடைசியா? யாருக்கு தெரியும்? என்ன சொன்னேன் சொல்லுங்க. யாராவது விழிப்பா இருந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சபைன்னு சொன்னேன் இல்லையா? எல்லா சபைகளையும் சொன்னேன். ஒரு 4 சபைகளை சொன்னேன். சரி, அந்த சபைகளை போல இந்த கலாத்திய சபையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை. ஆனால் இப்போது இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, யாரோ ஒரு நற்செய்தி பிரசங்கியாளர் உள்ள போயிருக்கிறார் சபைக்குள்ள. எப்படி கவனிங்க நல்லா. ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிற, ஒரு அற்புத சுகம் அளிக்கும்னு தலைப்பு போட்ட ஏதோ ஒரு நற்செய்தியாளர் போய் பொய்யான அற்புதங்களை எல்லாம் கொஞ்சம் பண்ணி சுவிசேஷத்தை மாற்றிட்டார். நல்ல கவனிங்க. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் அற்புதத்தை செய்வாங்க, அடையாளத்தை செய்வாங்க. ஆனா அவங்க செய்யறது செய்யட்டும், வசனத்தை விட்டு மாறுகிறார்களா இல்லையா என்பதை கவனமாய் கவனிக்கணும். இங்க மாறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டு விலகிவிட்டார்கள். வேறொரு தொடர்ந்து வாசிப்போம். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். எல்லாரும் நல்லா கவனிங்க. நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க எவ்வளவு உண்மை உள்ள மனுஷன் பாருங்க. நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறோம். இனி நானே வந்து சொன்னால் என்ன செய்யக்கூடாது? இது எப்படி இருக்கு? அப்படிதானே? நான் சொல்லி இருக்கிறேன். நான் சொன்னது நான் சொல்லல தெரியுமா? யாரால சொன்ன தெரியுமா? மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும். ஆமென். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவினால், அந்த பரிசுத்த ஆவியினாலும் தான் இதுல இருக்கிற எல்லா வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
எனவே நானே வந்து சொன்னாலும் சரி, அல்லது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது, தூதன் வருவான். நிறைய பேருக்கு கனவுல தூதன் வாரான், அப்படித்தானே? தூதன் வருகிறானா சாத்தான் வருகிறானா? சாத்தானும் வெள்ளதான் போட்டிருப்பான், பாத்துடுங்க. இப்படி இல்ல, ஆமென். அந்த அற்புதத்தை செய்கிற சாத்தான். அல்லேலூயா. அப்போ யாரா இருந்தாலும் சரி, அவன் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்லாத இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு சொன்னால், தொடர்ந்து வாசிங்க. இதுலதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கலாத்திய சபையை போல நம்ம சபை மாறிடக்கூடாது. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, அல்லேலூயா, நான் மனுஷரை பிரியப்படுத்த அல்ல. பாருங்கள், இவர்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே அரண்மனையில இருந்து ஆமென் சோதரன் என்னை மெச்சிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இருதயம் மகிழும்படியாக அல்லது இந்த பெரிய மனிதனுடைய இருதயம் மகிழும்படியாக நான் பேசவில்லை. ஆமென். எந்த மனிதனுடைய இருதயம் மகிழும்படியாக, அல்லது இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கும், அந்த எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக வசனம் அல்ல, வசனத்தின் எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக தான் நம்முடைய இருதயம். அல்லேலூயா, ஆமென். நம்ம இருதயத்துக்கு நேரா வசனத்தை வளைக்க கூடாது. வசனம் எப்படி இருக்கிறதோ அதற்கு நேராய் நம்ம பாதையை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நடக்கைகளை திருப்பணும். ஆமென். ஆனா இங்கே வந்தவர்கள் இவர்களை என்ன செய்திருக்கிறார்கள்? கலகப்படுத்தி கிறிஸ்துவை விட்டு என்ன செய்திருக்கிறார்கள்? ஆமென், பின்வாங்க செய்திருக்கிறார்கள். அதிலே சில காரியத்தை நாம் வாசிப்போம். மூன்றாவது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த கலாத்திய சபை என்ன செய்யுது தெரியுமா? அஸ்திபாரத்தை உடைச்சிட்டு, நல்ல கவனிங்க, அஸ்திபாரத்தை உடைத்து விட்டார்கள். ஏன் உடைத்து விட்டார்கள் என்றால், இயேசு சிலுவையிலே மரித்து ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். என்ன செய்துட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தை போயிட்டார்கள். ஏன் நியாயப்பிரமாணத்திற்கு போனார்கள் தெரியுமா? அது ஆபிரகாமின் சந்ததியாக மாறணும், மோசேக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளாமல், ஆமென், என்னுடைய வார்த்தையை கேட்காமல் 2 பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உட்காருங்க. எப்படி நம்ம அப்படிதான், நம்ம கவனம் சிதறிட்டே இருக்கும். அப்ப எதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள்? இயேசு சிலுவையிலே தொங்கி நமக்காய் ஜீவனை கொடுத்து, ஆமென், நம்முடைய பாவங்களுக்காக பரிகார பலியாக அவர் மரித்தாரே, அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றாரே, அந்த சுவிசேஷத்தை மறுதலித்தார்கள். மறுதலித்து எங்கே போனார்கள்? ஆமென், விக்கிரகத்திட்ட போகவில்லை, நியாய பிரமாணத்திற்கு போனார்கள். நியாய பிரமாணத்திற்கு போகிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன? வாசியுங்கள். 18வது வசனம், 3ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இதுல பாருங்கள், நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் மட்டும், அது டெம்பரரி, அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு, அந்த பலிகள் எல்லாம் கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. சரி,
இந்த நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி யார் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிகாரத்திலே இருக்கு. நல்லா பைபிளை படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரத்திலே இருக்கு. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி யார்? இஸ்ரவேல்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் எப்படி ஆயிற்று? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி யாரு? அல்லேலூயா. நம்ம ஒரு உவமை தியானித்தோமா? இளைய குமாரன், மூத்த குமாரன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தீங்க? சரி, மூத்த குமாரன் யார், இளைய குமாரன் யார் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? மூத்த குமாரன். இளைய குமாரன் யார்? நம்ம தான் இளைய குமாரன். அல்லேலூயா. நம் புறஜாதிகள் எல்லாரும் யாரு? இளைய குமாரன். அதே பார்வையோடு இந்த வசனத்தை வாசியுங்கள். பாருங்க, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். அப்போ முதல்ல ஏற்கனவே ஒரு சந்ததி இந்த 14வது வசனத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். மூத்த மகனிடத்தில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள், அதை போன்ற ஆசீர்வாதங்கள் புறஜாதிக்கு வரும்படியாகவும். இனி அந்த 19வது வசனத்தை வாசிங்க. வாக்கு தத்தத்தை பெற்ற 19b. அப்போஸ்தலரில் வேறொருவர். நில்லுங்க, நீங்க தூரம் போயிட்டீங்க. போதும் போதும். நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? புறஜாதி இயேசுவிடத்துல வரும் வரையில தான் நியாய பிரமாணத்துக்கு வேலிடிட்டி உண்டு. அதுக்கப்புறம் நியாய பிரமாணம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ புறஜாதி இயேசுவிடத்திற்கு நம்ம வந்தாச்சா? ஆமா, வந்தாச்சு. அப்போ நியாய பிரமாணம் முடிந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவினாலே பெறுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட புறஜாதி வரும் அளவும் வரும் வரையில மாத்திரம்தான் என்னது? நியாய பிரமாணம். ஆமென். அதற்கு பின்பு தொடர்ந்து வாசியுங்கள். 21 வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே, உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆமென். நியாய பிரமாணத்தின் கீழே நாம் எல்லாம் காவல் பண்ணப்பட்டிருந்தோம், இயேசு வரும் வரையிலேயும். அல்லேலூயா. இப்பொழுது நமக்கு மீட்பு, இப்பொழுது நமக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது? நியாய பிரமாணத்தின் படி அல்ல. எப்படி வருகிறது? கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன்படி. அதான் சொல்லுகிறார் பாருங்க, 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நம்ம காணல, ஆனா அவர்கள் பார்த்தார்கள். சரீர கண்களினாலே பார்த்தார்கள், நம்பவில்லை. இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தார்கள், அப்போஸ்தலர் செய்த அற்புதத்தை, அடையாளங்களை பார்த்தார்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகள் இறங்கின அந்த அடையாளங்களை பார்த்தார்கள்.
ஆனாலும் பின்வாங்கி போனார்கள். அதான் இயேசு சொன்னார், அற்புதங்கள் அடையாளங்களினால யாரும் தேவனை விசுவாசிக்கவே கூடாது. ஆமென். அவருடைய வார்த்தையின் மேலதான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தான் நம்பணும். எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா நான் இயேசுவை நம்புவேன், இயேசு எனக்கு முன்னால வந்து நின்னா நான் நம்புவேன், என்னுடைய வாழ்வில ஏதாவது ஒரு காரியத்தை செய்யட்டும் நான் நம்புறேன். அதிகமான அற்புதங்களை செய்த ஆமென் பின்பும் சாத்தான் லகுவாக என்ன செய்து விட்டான்? அவர்களை மோசம் போக்கி விட்டான். அற்புதத்தை நம்பி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யார் அற்புதம் செய்தாலும் மயங்கி விடுவார்கள். அது தேவனா இருந்தாலும் சரி, சாத்தானா இருந்தாலும் சரி. அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்களே இந்த சுவிசேஷத்தை மாற்றினாலும், நாங்களே வேறு விதமாய் பேசினாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. நாம் நம்பி இருக்க வேண்டியது யாரை தெரியுமா? அந்த கல்வாரியில நமக்காய் ஜீவனை கொடுத்தாரே, ஆமென், சிலுவையிலே தொங்கினாரே, அவர் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பையே நான் நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்குகிறார், சிறுமை அடைந்து அதிசயம் இது தியாக, அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்தே இடவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனம் வைத்து, சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன் ஜீவனம் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்றும் உம்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்குகிறார், சிறுமை அடைந்து தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் இவ்வாறு செய்த தியாகத்தை எளிதிலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறுதலித்து விட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து, ஆண்டவர் இந்த சிலுவையிலே நமக்காக செய்த தியாகத்தை, ஆமென், தியாகத்தின் மூலமாக கிடைக்கிறதான பலனை நாம் பார்த்து இந்த ஸ்தோத்திரம் ஆராதனை நிறைவு செய்ய இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த 3வது அதிகாரத்தை. இந்த நியாய பிரமாணத்திற்கு உரிய அந்த மதிப்பு, அதனுடைய காலம் எவ்வளவா இருக்கிறது? ஸ்தோத்திரம்.
24 வாசியுங்கள். இவ்விதமாக போதும். இந்த ஒரு வசனம் மிகவும் நல்ல அர்த்தமுள்ள வசனம். அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. கலாத்தியரே, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. அல்லேலூயா. தூங்குகிறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கவனத்தோடு இருப்போம். நியாய பிரமாணம் உபாத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாத்தி என்றால் வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், இஸ்ரவேலிலே யூத ஜனங்கள் பிள்ளைகளை 12 வயது வரையிலேயும் குருமார்களிடத்திலே விடுவார்கள். இப்போ ரோமன் கத்தோலிக்ல ஞான தாய் எல்லாம் இருப்பார்கள், அப்படிதானே? ஜோசப் இன்னைக்கு ஒரு பைபிள் படிச்சாரு, எல்லாரும் அப்படி அரண்டுட்டீங்க. என்னையா சொல்லுகிறார் இவர்? அது நம்ம பைபிள் தான். ஆமேன். அந்த பைபிளை படித்து முடிக்கட்டும்னு தான் நம்ம ஒன்றும் சொல்லாம இருக்கிறோம். ஆமேன். இரண்டும் ஒரே பைபிள் தான். அதுல சொல்லப்பட்டிருக்கிறதும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறதும் ஒரே வார்த்தைகள் தான். ஆனால் அதனுடைய மொழி மாற்றத்தினாலே நமக்கு எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கேட்கிறதற்கு வித்தியாசமா இருக்கிறது. ஆமேன். இனி நம்ம அடுத்த மொழிபெயர்ப்பு படிக்கணும். என்ன? சரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஞான தாய் எல்லாம் இருப்பார்கள். இவர்கள் ஞான தாய் என்ன செய்வார்கள்? ஞானத்தை கற்றுக் கொடுப்பார்கள். கற்றுக் கொடுப்பார்களா? கொடுக்கணும். இங்க இஸ்ரவேலிலே என்ன செய்வார்கள்? 12 வயது வரையிலேயும் இயேசுவுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது மோசேயினுடைய நியாய பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள். நியாய பிரமாணம் என்றால் வேற ஒன்றுமில்லை, சட்டம். என்னது? சட்டம். சட்டம் தான் நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தை கற்காத எந்த பிள்ளைக்கும் ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்காது. ஆமே. இஸ்ரவேல் நாட்டிலே எந்த பிள்ளைக்கு என்ன கிடைக்காது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட சேர முடியாது. பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இல்லை. 12 வயதுனா எத்தனை கிளாஸ்? ஒரு 7ஆம் கிளாஸ் இல்லைன்னா அவருடைய ஹையர் ஸ்டடீஸ்ல சேர முடியாது. இனி நியாய பிரமாணத்தை கற்று தேராதவர்கள், அதன்படி கீழ்ப்படியாதவர்கள் அரசாங்க வேலைகளிலே ஏற முடியாது. ஆமே. அதை போல நம்ம நாட்டிலே இருந்து நம்ம எல்லாம் வசனத்தை படிச்சிருவோம் இல்லையா? அப்படித்தானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இவற்றை கற்றுக் கொடுக்கிறவர்கள், இவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கு பெயர் என்ன? உபாத்திகள். அப்ப நியாய பிரமாணத்தை தேவன் என்ன சொல்லுகிறார்? உபாத்தி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? இயேசு வரும் வரையிலேயும் நம்மை இயேசுவினிடத்திற்கு வழி நடத்துகிற உபாத்தி. அப்ப இயேசு வந்து விட்டார். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. திரும்ப வாசிங்க, உங்களுக்கு புரியும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப 25 வாசிங்க. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆட்டினாலே அல்ல, காளையினாலே அல்ல, புறாவினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சட்டம் வந்த பின்பு இந்த உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இந்த உபாத்திகள் யார் தெரியுமா? இந்த வசனத்தை ஒழுங்கா படிக்காம இருந்தா, நியாய பிரமாணத்தை படிக்காம இருந்தா நல்லா அடி கொடுப்பாங்க. அப்பா அம்மா வந்து யான்னு கேட்கவே முடியாது, விசாரிக்கவே முடியாது. நல்ல கண்ட்ரோலா வச்சிருப்பாங்க. காலையில சீக்கிரமா எழும்பணும், கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும், எல்லா காரியத்திலையும் ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்க கேடு வந்துட்டுனா வெளுத்துருவாங்க. அவங்க தான் யாரு? உபாத்திகள். அதே காரியத்தை தான் நியாய பிரமாணம் செய்தது. அதே போலதான் நம்முடைய மூத்த சகோதரனும் நியாய பிரமாணத்தின்படி வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தார். அப்படித்தானே? அப்படி சொன்னார் இல்லையா? நான் வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்,
இப்ப வந்தவனுக்கு கொளுத்த கன்றை அடித்தீரே, நமக்கு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்க, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் ஆழமான ரட்சிப்பின் அனுபவம். ஆமென், ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த சத்தியத்தை விட்டுதான் கலாத்தியர் அதை புரியாமல் என்ன செய்து விட்டார்கள்? மறுதலித்து விட்டார்கள். இப்போது கவனியுங்கள், விசுவாசம் வந்த பின்பு இவ்வளவு நாளும் நம்மை அடித்த, இவ்வளவு நாளும் நம்மை துன்புறுத்திய, ஆமென், இந்த உபாத்திக்கு நாம் யார் அல்ல, கீழானவர்கள் அல்ல. நமக்கு யார் வந்து விட்டா? இயேசு வந்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக அவரே அடிக்கப்பட்டு விட்டார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தானே அவர் அடிக்கப்பட்டார். ஏன் கலாத்தியரே நீங்கள் பின்வாங்கி போனீர்கள்? நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்த்தீர்கள் அல்லவா? அந்த பலி உலகம் அனைத்தும் உள்ள ஜனங்களின் பாவத்தை அது நீக்குமே. நீங்கள் ஏன் பின்வாங்கி போனீர்கள்? புத்தி இல்லையே. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 26 வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. போதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் மட்டும் போதும், நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. உங்களிடத்துல இனி ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால கிடைக்கும் தேவ நீதி தான் ரட்சிப்பு. திரும்ப சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னதை கவனிச்சவங்க மாத்திரம் சொல்லுவாங்க. தப்பு சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைய அப்படியே பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருந்தவங்க சரியா சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பம் கூட தரேன். உங்களிடத்துல யாராவது ரட்சிப்பு என்றால் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லணும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றிய, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதிதான் ரட்சிப்பு. அது விசுவாசமா? பாருங்க, நம்ம இதுதான் குழம்பி இருக்கோம். நம்ம குழப்பத்தை யார் தீப்பா? நம்ம கலக்கத்தை யார் தீப்பா? ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதிதான் ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற தேவ நீதி ரட்சிப்பு. நியாய பிரமாணத்தினால் வருகிறதான நீதி நம்ம என்ன செய்யாது? ரட்சிக்காது. நியாய பிரமாணம் எதையும் பூரணப்படுத்தாது. ஆனால் நமக்காய் தன்னுடைய உயிரை முழுவதுமாய் கொடுத்தாரே. ஒரு சொட்டு ரத்தத்தை கொடுத்திருக்கலாம், இல்ல கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு யூனிட் ரத்தத்தை கொடுத்திருக்கலாம். ரத்தம் தானே வேணும்? இல்ல, கடைசி சொட்டு ரத்தத்தை கூட கொடுத்தார். உலகம் அனைத்தின் மீதுள்ள பாவத்தை போக்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இவர்கள் இப்படியாக வழி விலகி போனார்கள். அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போம். இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதுல மனிதரை மீட்கும்படியாக ஒருவர் செல்ல வேண்டும். நல்லா கவனிங்க. மனிதரை மீட்கும்படியாய் ஒருவர் செல்ல வேண்டும். அந்த பணியை எடுத்தவர் தான் குமாரன். அல்லேலூயா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. தூதர்களாலும் இல்லை, புனிதர்களாலும் இல்லை, அவருடைய தாயாராலும் இல்லை, அவருடைய தந்தையாராலும் இல்லை, அவருடைய சகோதரராலும் இல்லை. அவராலே அன்றி. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவாலே அன்றி. சத்தமா சொல்லுங்க, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை.
ஐயா நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? சத்தமா சொல்லுங்க, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழேக்கும் வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று. இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவினிடத்தில் நேரடியாக போனோம். இயேசுவுக்கும் பாவிகளுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் கிடையாது. பிதாவுக்கும் பாவிகளுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் உண்டு, அவர்தான் இயேசு. இயேசுவுக்கும் நமக்கும் இடையே எந்த மத்தியஸ்தரும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். எந்த பாஸ்டரும் கிடையாது. நல்ல கவனிங்க, எந்த தீர்க்கதரிசியும் கிடையாது, எவரும் கிடையாது. நீங்கள் நேரடியாக அவரிடத்தில் போகலாம். நீங்கள் நேரடியாக அவரிடத்தில் போகலாம். அந்த போதகருக்கு கடிதம் எழுத வேண்டும், இயேசுவுக்கு எழுதுங்கள் கடிதத்தை. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் எப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி, பெரிய பரிசுத்தவான், பெரிய அப்போஸ்தலர். நானே ஒருவேளை மாற்றி பேசலாம், என்னுடைய வார்த்தையை கேட்காதிருங்க. நீங்க எப்படி இன்னொரு ஊழியருக்கு உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் சொல்லலாம்? தேவனிடத்துல சொல்லுங்க. இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நிறைய பேர் பெரிய பாஸ்டர்னு சொன்ன உடனே இவங்களுடைய பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் எழுதி கொடுப்பாங்க. இது எங்க இருக்கிறது? தன்னுடைய பாவத்தை சொல்லுகிற இடம் எங்க இருக்கிறது? அண்ணா இருக்கிறார், அவருக்கு தெரியும். அங்க ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஐயா நான் இந்த பாவம் எல்லாம் செஞ்சிட்டேன் ஐயா. அதே தான் நீங்க பின்பற்றீங்க. நீங்க இல்ல, உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். அல்லேலூயா, உங்களை சொல்லல. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசிகள், நீங்கள் கோதுமை மணிகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நமக்காக தேநீர் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். யாரும் அசதியா இருக்காதீங்க, நேரம் கடந்து செல்கிறது. நான் சுருக்கமாக முடிக்க போகிறேன். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போ இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? ரோமர் 3:24 எடுத்து வாசியுங்கள். யாரும் தூங்காதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. எல்லாரும் பாருங்க, ஒரு காசு வேண்டாம். என்ன வேண்டாம்? ஒரு காசு வேண்டாம். எப்படி? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. அன்னைக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு பாஸ்டர்ட்ட போய் ஒருத்தங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணவன அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், சிஸ்டர் நீங்க நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க. எவ்வளவு செஞ்சிட்டீங்க? நிறைய பாவம் செஞ்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அநாத பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் போட்டீங்கன்னா உங்க பாவம் கொஞ்சம் குறையும். நல்ல கவனிங்க, கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இந்த வசனத்தை வாசிக்கிற வரையிலே. ஆமென். அவருடைய நாமமே அன்றி சாப்பாடு போட்டாலோ கூப்பாடு போட்டாலோ நடக்காது. நல்லா கவனிங்க. ஆமென். கலாத்திய சபை எப்படி விழுந்து போனது? மற்றவர்களுக்கு நாம் ஸ்தோத்திரம் தானம் செய்த உடனே, மற்றவர்களுக்கு நாம் எதையாவது கொடுத்த உடனே, ஆண்டவருக்காக காணிக்கை கொடுத்த உடனே, சபையில ஆராதித்த உடனே ரட்சிக்கப்பட முடியாது. இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே இருந்து அறிக்கையிடணும். அது ஒரு வசனம் இருக்கிறது, வாசியுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பைபிள் படிச்சவங்க இப்ப உடனே எடுத்து வாசித்துருவாங்க. பாருங்க யாருன்னு தெரியும். நம்ம சபையில இருக்கிற வேதத்துல தேறினவர்களை இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கணும். ஆமென். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணணும். சரி, அதே பகுதிக்கு வருவோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். சரி, எல்லாரும் இப்ப கேட்கலாம், அதான் இலவசமாயிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே? இலவசமா சாப்பாடு போடுறாங்கன்னா யார் வேணாலும் சாப்பிடலாமே. இலவசமா ஒரு பொருளை கொடுக்கறாங்கன்னா யார் வேணாலும் அதை பெற்றுக்கொள்ளாமே. சரிதானே?
ஒரு பொருள் இலவசம் ஐயா, ஒரு பொருளை இலவசமாய் கொடுக்கிறார்கள், அது இலவசமாய் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. மகளிர் விடியல் பயணம், எப்படி மகளிர் விடியல் பயணம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்ல, டிக்கெட் உண்டு, காசு இல்ல, டிக்கெட் உண்டு. என்ன உண்டு? டிக்கெட் உண்டு, இலவசமா தருவாங்க. சரி, இலவசமா தானே தாரீங்க, எனக்கு வேண்டாம் ஐயான்னு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா அந்த இலவசமான டிக்கெட்டை வாங்கி கையில வச்சிருக்கணும். இப்படிதான் ஒரு அம்மா சென்னையிலன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணாங்கன்னா, பஸ்ல இருந்து நல்ல போன் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு, இந்த டிக்கெட்டை வாங்கல. அப்ப யாரு வருவா? செக் போஸ்டா, செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து 2 வாசல்லையும் வந்து ஏறிட்டாரு, எங்கோடையும் போக முடியாது. வந்துட்டு எல்லார்ட்டையும் டிக்கெட் கேட்டாங்க. டிக்கெட் கேட்டா இந்த அம்மா வாங்கல. இறங்குங்க அம்மா கீழே, டிக்கெட் ஃப்ரீ தானே, கண்டக்டர் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு. அம்மா இப்ப கிடைக்காது. என்ன கிடைக்காது? சட்டத்தை பாருங்க, அதான் நீங்க படிக்கணும். ஆமே, இதுதான் சட்டம். இப்ப கிடைக்காது, நீங்க 100 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. என்ன செய்யுங்க? 100 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. இலவசம் தானே, இலவசம் தான். ஆனா இயேசுவை விசுவாசிக்கணும். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், இலவசம் தான். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், இலவசம் தான். கர்த்தருடைய நாள் வரும்பொழுது, ஐயா எனக்கு அதை தாங்க, இலவசம் தானே. நீ எப்படியும் வாழ்ந்து இயேசுவை மறுதலித்து உன்னுடைய போக்கிலே நீ வாழ்ந்தா அது கிடைக்காது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க, நம்முடைய நாட்டு சட்ட திட்டங்களே இருக்கிறது. ஆமென். நிறைய விதமான காப்பீடு இருக்கு. 70 வயசுக்கு மேல மருத்துவம் பண்ணுனா இலவசம், அப்படிதானே? 70 வயசுக்கு மேல ஆன உடனே நேர போனா அவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னால என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுடைய ஆதாரம் கொண்டு கொடுத்து, உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து, நான் இவருடைய மகன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் இந்திய குடிமகன் என்று சொல்லி உங்களுடைய வயதை எல்லாம் அவர்கள் சரிபார்த்து உங்களுக்கு ஒரு காப்பீடை தருவார்கள் இலவசமாக. ஆனா கையில இருக்கணும். ஆமென். இலவசம் தான், ஆனா கையில இருக்கணும், அப்படிதானே? அல்லேலூயா. நாட்டில் உள்ள சட்டம் புரியுதா? இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சு வருது. ஆமென். இலவசம் தான், ஆனா என்ன இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு நம்மிடத்துல இருக்கணும், பரிசுத்த ஆவி நம்மிடத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த அபிஷேகம் நம்மிடத்துல இருக்கணும், தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பு நம்மகிட்ட இருக்கணும். அது எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே கிடைக்கும். அல்லேலூயா. உங்க கையில எல்லாம் நீதிமான்னு ஒரு டிக்கெட் ஆண்டவர் தருவார், ஒரு சர்டிபிகேட் தருவார். என்ன தருவார்? நீதிமான்னு தருவார். அது எப்படி தருவார்? காசு கொடுத்தா யாருக்கும் கிடைக்காது, ஃப்ரீயா தருவார். நீதிமான்ங்கிறத நீங்க வாங்கி வச்சிருக்கணும். அப்போ கர்த்தருடைய நாள் வரும் பொழுது, ஆமென், இத கொடுத்தா நேர மேல போயிடலாம். ஆண்டவரே ஃப்ரீ தானே, இப்போது கூட கிடைக்காது, நீ போயிருப்பா, நீ போயிரு. அல்லேலூயா, ஆமென். இவ்விதமாக ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று பாருங்கள். இதிலிருந்து அந்த கலாத்தியர் என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்கள். ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் போதாது. ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் இதை குறித்து நாம் தியானிப்போம். எபேசியர் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த முத்திரை நம்மிடத்துல இருக்கணும். இந்த முத்திரை இருந்தா, ஆமென், பொல்லாங்கன், சத்துரு, அந்தி கிறிஸ்து எல்லாம் இனி வர போறாங்க. அந்தி கிறிஸ்து, கள்ள போதகன், சாத்தான், இவங்க 3 பேரும் வரும் பொழுது முத்திரை இருந்தா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, ஆமென். உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை சீல் பண்ணி வைத்திருக்கிறார். சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இது இலவசம் தான், ஆனால் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்.
உங்களுடைய முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்திலிருந்து அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஜீவனுள்ள நாட்களிலே, வாலிப பிராயத்திலே உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் பொழுது அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருக்காய் வாழ வேண்டும். அவருக்காய் கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு பதிலாக நீதிமான் என்கிறதான ஒரு தகுதியை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு நியாய பிரமாணத்தை அவமாக்கும்படியாக வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தார். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இனி கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்லுகிற ஒவ்வொரு கற்பனைகளின்படி நடந்து அவரை விசுவாசித்து அவர் சிலுவையிலே நமக்காக கொடுத்த அந்த ஜீவன் மேலே ஆமென் நாம் நோக்கமாயிருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்றென்றும் நித்திய காலமாய் அவரோடு கூட கடந்து செல்வோம். நமக்கு